துலாம் ராசி சொன்னீங்க. ஆமாம்மா, துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் என்னோடது. ரமேஷ்குமார் சாப்பிட்டேங்க. சித்திரை நட்சத்திரம் சுவாதி. சுவாதி தான் சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? மலையாளத்தில் சுவாதி, தமிழ்ல அதே தானா? காவியம், மணிகாவியம், லாக்கு, நட்சத்திர கொக்கா. எனக்கு தெரியல, மறந்துருச்சு. அப்புறம் மண்ணில் வந்து வீடு கட்டி, எங்கேயாவது வீடு கட்டிட்டு தானே அந்த மண்ணுக்குள்ளே போய் கோபுரம் மாதிரி கட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் ஒருத்தவங்க கையை எப்படி குளிப்பறிச்சு 2 கையும் பிடிப்போம்ல, அதெல்லாம் விளையாண்டுருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். சூப்பர் சூப்பர். ஆமாம். எங்கேயாவது வீடு கட்டுறதுக்கு மண் வச்சுருப்பாங்களா, அந்த மண்ணில் போய் கோபுரம் கட்டுவோம். கோபுரம் கட்டி அதில் வந்து இங்கேருந்து அப்படியே குழி தோண்டி அந்த கையை பிடிச்சி அப்புறம் குழி தோண்டி காலை வந்து புதைச்சி வைப்போம். அந்த மாதிரிலாம் இருக்குது. நல்லா இருக்கு. காலவே எடுக்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கு. செம்ம விளையாட்டு இதெல்லாம். சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு நேச்சுரலாக இருக்குங்க. 90s கிட்ஸ் எல்லாரும் வீடு ஓட்டு வீடாக இருக்கும். நல்லா அந்த வாய்க்காலில் போய் தண்ணியில் போய் குளிக்கிறது, வயல்வெளியில் போய் ஜாலியாக விளையாண்டு தாத்தாக்களெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு ஓடி போகிறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். நான் சொல்கிறேன், நான் இன்னெல்லாம் சின்ன வயசில் அட்டகாசம் பண்ணேன்னு சொல்கிறேன். நாளைக்கு சொல்கிறேன். சாப்பிட்றதா? ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும், சாப்பிட்டு பசிக்குது. நாளைக்கு சொல்கிறேன். நான் சின்ன வயசில் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணியிருக்கேன், ஸ்கூலுக்கு கட்டடிச்சது எல்லாமே சொல்கிறேன். நாளைக்கு லைவில் சொல்கிறேன். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு லைவ் சூப்பராக ஜாலியாக கொண்டு போகணும். ஓ ராஜு, அப்படிங்களா? ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நேம் வச்சுக்கோங்க. செவன் ஸ்டாரா? ஏர்லையே. போர் அடித்தா என்னங்க பண்ணுவேன்? எனக்கு போர் அடிக்காது. ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். குட்டீஸை படிக்க வைக்கணும், டைமே பத்தாது. இன்னும் கொஞ்சம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் குட்டீஸை நல்லா படிக்க வைப்பேன். அந்த மாதிரி தான் போகும். எந்த நேரம் பார்த்தாலும் சோறு. விஜய் பசிக்கும்ல எனக்கு. இப்போ லைவ்ல இவ்வளோ நேரம் பேசிட்டு ரொம்ப பசிக்கும். மண்ணு தொட்டா கொத்தனார் விரட்டி விட்டுருவார். அப்படியா? சரி 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 சரி. நாங்கள் கோவிலில் தாங்க அதிகமாக இருக்கோம். கோவில் இருக்கும். அப்புறம் கோவிலில் இன்னொன்று, கோவிலில் நம்ம பிறந்த காலத்துலலாம் கோவிலில் முன்னாடி வேலு வச்சுருப்பாங்க தெரியுமா? அந்த வேலில் லெமன் குத்தி வச்சுருப்பாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது நமக்கு எதாவது சாப்பிடும். அப்போல்லாம் 1 ரூபா தானே தருவாங்க ஸ்கூலில். 1 ரூபா தான் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்கூல் விட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி வரும்போது அந்த வேலில் கோவிலுக்கு முன்னாடி வேல் இருக்கும். அந்த வேலில் வந்து லெமன் குத்தி வச்சுருப்பாங்க. எலுமிச்சம்பளம் குத்தி வைப்பாங்கல்ல, வேண்டிட்டு யாராவது குத்தி வைப்பாங்க. அந்த லெமனை எடுத்து அதை 2 கையை விட்டு பிரித்து நானும் ஃப்ரெண்டும் பாதி பாதி அந்த லெமனை தின்னுக்கிட்டே வருவோம். அதெல்லாம் ஒரு டேஸ்ட். 2-3 நாள் ஆய் குத்தி வச்சுருந்தா அந்த லெமன் அந்த சாரை வந்து தின்னுக்கிட்டே வீடு வரை வருவோம். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நமக்கு எதுவுமே சாப்பிட கிடைக்காட்டி அந்த லெமன் எடுத்துருவோம். லெமன் எடுத்து அதை 2 பிரித்து நான் பாதி அவ பாதி. அது சொல்லும் போதே வாய் வருது. வெயிலோடு விளையாடி சாங் வரும்ல. அதுதான் அதான் 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 செம்ம ஜாலி தான். ஆமாங்க சரண், நினைச்சாலும் அப்படி ஒரு லைஃப் வராது கண்டிப்பா. யாருமே இப்போல பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேச மாட்டாங்க. அவ்வளோ ஒரு இதா இருந்தா நம்ம லைஃப்லாம் அப்படிதான். தேங்காய் உடைச்சாங்கன்னா அதை பொறுக்கி தீம்போம். நாங்களும் தின்றுருக்கோம். அது பொறுக்கி திட்டுக்கோம். லெமனு தான் நல்லா சாப்பிட்ருக்கேன் நான். ஐயோ சிவராஜ், இதெல்லாம் ஓவருங்க. முனிராஜ் ஆய். நான் கோயம்புத்தூர் தான், சிட்டியில் இருந்தேன். செம்ம ஜாலி. சைக்கிள் ஓட்டுற பந்தயெல்லாம் வச்சு லீவ் விட்டால் சைக்கிள் தான். நல்லா சைக்கிள் ஸ்கிப்பிங் விளையாண்டுருக்கோம் நல்லா. அப்புறம் ஏதோ மரத்தில் வந்து ஊஞ்சலை கட்டி விளையாடுறது நல்லா இருக்குதுலாம். இல்லைங்க விஜய், அது வந்து அப்போல்லாம் வந்து ஸ்கூலில் 1 ரூபா தான் தருவாங்க எங்களுக்கு. அந்த 1 ரூபால ஸ்நாக்ஸ் வாங்கிக்கணும். அந்த 1 ரூபாலே 4 விதமாக வாங்கிக்கலாம். நாங்கள் வளர்ந்த காலத்தில் அந்த 1 ரூபா தான் கொடுப்பாங்க ஸ்கூலுக்கு. பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு அங்கே ஸ்கூல்கிட்ட வந்து 1 ரூபால 4 பொருள் வாங்கி தின்னுட்டு அப்படி